வெல்கம் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிம்பிளிஃபிகேஷன் ரிமைனிங் டாபிக்ஸ் பார்க்க போறோம். ஆல்ரெடி பார்ட் 1ல நான் வீடியோஸ் போட்டிருப்பேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. போர்ட் மார்க்ஸ் ரூலும் நான் போட்டிருப்பேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம இது வரைக்கும் சிம்பிளிஃபிகேஷன் என்ன டாபிக்ஸ் பார்த்துருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ சிம்பிளிஃபிகேஷன்ல என்ன இப்போ வரைக்கும் நம்ம என்னென்ன டாபிக்ஸ் பார்த்துருக்கோம் பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்? போர்ட் மார்க்ஸ் ரூல் பார்த்தோம், ஒரு வீடியோ போட்டிருப்பேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்டா மல்டிபிளிகேஷன் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ட்ரிக்ஸ் போட்டிருப்பேன். எப்படி ஸ்கொயர்ஸ் பண்றது, எப்படி கியூப் பண்றது நான் வீடியோஸ் போட்டிருப்பேன். ஸ்கொயரிங் நம்பர்ஸ் அண்ட் கியூப் நம்பர்ஸ். ஸோ இதெல்லாம் வீடியோஸ் போட்டிருப்பேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ப்ரீவியஸா பார்ட் 1ல நான் வீடியோ போட்டிருப்பேன். அது வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ், இம்பார்ட்டன்ஸ் ஃபார்முலாஸ் பார்த்துட்டு a plus ஹோல் ஸ்கொயர்னா என்னது, a minus b ஹோல் ஸ்கொயர் என்னது, a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலா இதெல்லாம் போட்டிருப்பேன். இன்னும் என்ன டாபிக் போட்டிருப்பேன்னா இண்டீசஸ்னா என்னன்னு போட்டிருப்பேன், இண்டீசஸ் அண்ட் சர்ட்ஸஸ் போட்டிருப்பேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட்டு கியூப் ரூட்டோட வேல்யூஸ் போட்டிருப்பேன். அதாவது அப் டு ரூட் 1ல இருந்து ரூட் 10 வரைக்கும் இருக்கிற வேல்யூஸ் நான் போட்டிருப்பேன். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பவர் ஆஃப் நம்பர்ஸ். பவர் ஆஃப் நம்பர்ஸ் நத்திங் பட் 2 பவர் 10 வரைக்கும் போட்டிருப்பேன். 3 பவர், அதாவது 2 பவர் 1ல இருந்து 2 பவர் 10 வரைக்கும், 3 பவர் 1ல இருந்து 3 பவர் 10 வரைக்கும், 5 பவர் 1ல இருந்து 5 பவர் 5 வரைக்கும், 7 பவர் 1ல இருந்து 7 பவர் 5 வரைக்கும், அப்புறம் 11ல இருந்து 11 பவர் 5 வரைக்கும் நான் போட்டிருப்பேன். ஸோ இது எல்லாமே நம்ம வீடியோஸ்ல இருக்கும், நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம சேனல்ஸ்ல போட்டிருப்பேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்னைக்கு சிம்பிளிஃபிகேஷன்ல இன்னும் நிறைய டாபிக்ஸ் இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபிராக்ஷன் டு பெர்சன்டேஜ் வந்து எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். அப் டு 1 to 30 நம்பர்ஸ் வரைக்கும் இது ஜஸ்ட் நம்ம மெமரைஸ் பண்ணி வச்சிட்டோம்னா ரொம்ப ஈஸி. இவ்வளவு டாபிக்ஸ் பார்த்தது அதுவும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ இதெல்லாம் இந்த எல்லா டாபிக்ஸுமே நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளிஃபிகேஷன்ல நீங்க எந்த சம்ஸ் கொடுத்தாலும் நீங்க ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? ரொம்ப ஈஸி தான். இதுக்கப்புறமா நீங்க என்ன பண்ணணும்னா எக்ஸ்ட்ரா வந்து டேபிள்ஸ் படிக்கணும். மஸ்ட், இது ரொம்ப மஸ்ட். டேபிள்ஸ் வந்து 1 to 20 படிச்சுக்கோங்க. சப்போஸ் உங்க இன்னும் படிக்க முடியும்னா 1 to 30 வரைக்கும் கூட படிச்சுக்கோங்க. ஓகே, 1 to 20 வரைக்கும் படிச்சாலே என்ன போதும். நெக்ஸ்ட் வந்து என்ன படிக்கணும்னா ஸ்கொயர் கியூப்ஸ் கொடுத்துருக்கேன் இல்லையா, எப்படி நம்ம ஸ்கொயரிங் நம்பர் கியூபிங் நம்பர் கண்டுபிடிக்கிறது. இதுல வந்து ஸ்கொயர் நம்பர்ஸ் வந்து 1 to 30 வரைக்கும் படிச்சுக்கோங்க. 1 ஸ்கொயர்னா என்ன, 2 ஸ்கொயர்னா அப் டு 30 ஸ்கொயர் வரைக்கும் படிச்சுக்கோங்க. கியூப் நம்பர்ஸ் வந்து 1 ஸ்கொயர்ல இருந்து அப் டு 1 கியூப்ல இருந்து அப் டு 20 கியூப் வரைக்கும் படிச்சுக்கோங்க. ஸோ இது எல்லாமே பண்ணிட்டீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன்ல எந்த சம்ஸ் கொடுத்தாலும் நீங்க ஈஸியா போடலாம். ரொம்ப ஈஸி தான். நம்மளோட சேனல்ஸ் இருக்கிற வீடியோஸ்ல பாருங்க, உங்களுக்கு ரொம்ப ஈஸியா தான் புரியும். அதோட நான் சிம்பிளிஃபிகேஷன் சில பேசிக் சம்ஸ் எல்லாமே நான் ஷார்ட்ஸ்ல போட்டிருப்பேன், அதே செக் பண்ணி பாத்துக்கோங்க. ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் 1/1 என்னன்னு பாருங்க. 1/1 நத்திங் பட் எவ்வளவு, 100% சொல்லுவோம். ஓகேவா? இதே வந்து 1/2 என்னது, இதுல பாதி, அதாவது 1/2ங்கிறது இந்த 100ல பாதிதானே சொல்லுவோம். ஸோ 1/2 எவ்வளவு வரும், 50%. ஓகேவா? இது புரியுதா? நெக்ஸ்ட் 1 அதாவது இதை 2ஆல மல்டிபிளிகேஷன் பண்ணிக்கோங்க கீழே, அதாவது டினாமினேட்டர்ல 2ஆல மல்டிபிளினா 4. 1/4னா 50ல பாதி எவ்வளவு, 25%. ஓகேவா? நெக்ஸ்ட் 1/8, அதாவது 1/4ல பாதி வந்து 1/8. 1/8 எவ்வளவு வரும், 12.5%. ஓகேவா? அடுத்து 1/16, அதாவது இதுல பாதி, அதை இன்டு 2 டினாமினேட்டர் மல்டிபிளிகேஷன் பண்ணி 1/16 என்ன வருது, 6.25%. புரிஞ்சா? டவுட்ஸ் இருக்கா? நெக்ஸ்ட் 1/32 தெரிஞ்சுக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. இது எவ்வளவு வரும், 3.125%. புரிஞ்சா? ரொம்ப ஈஸி. 1/1 100%, 1/2 100ல பாதி 50%, 1/2 25%, 1/8 12.5%, 1/16 6.25%, 1/32 3.125% வரும். ஓகேவா? சோ இது உங்களுக்கு ஈஸி. அப்ப இதுல நம்ம என்ன படிச்சோம், 2 படிச்சாச்சு, 4 படிச்சாச்சு, 8 படிச்சாச்சு, 16 படிச்சாச்சு. சோ நீங்க ஒன்ஸ் வந்து 1/2 மட்டும் தெரிஞ்சா போதும். 4 போட்டலாம், 8 போட்டலாம், 16 போட்டலாம், 32 போட்டலாம். ஓகேவா? ரொம்ப ஈஸியா இருக்குல்ல? நெக்ஸ்ட் அதே மாதிரிக்கு 1/3. 1/3 எவ்வளவு வரும்,
1/3 33.33% சொல்லுவோம். ஓகேவா? சோ இதை நான் வந்து உங்களுக்கு 100 டிவைட் பண்ணி போட லேட் ஆகும். ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. 1/3 33.33%. இதுல பாருங்க, இத 2 ஆல மல்டிபிளிகேஷன் பண்ணிக்கோங்க. இதுல பாதி 1/6 எவ்வளவு வரும்? 1/6 வந்து பாத்தீங்கன்னா 16.67% வரும். புரிஞ்சா? நெக்ஸ்ட் 1/12 வரும். எவ்வளவு வரும்? 8.33%. அதாவது இதுல பாதி 8.3. இதை டிவைட் பை 2 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 8.33 கிடைக்கும். இதே 1/24 இதுல பாதி எவ்வளவு வரும்? 4.16%. சோ புரிஞ்சா? இது வரைக்கும் ரொம்ப ஈஸி தான். சோ 1/3 1/3 மட்டும் தெரிஞ்சா போதும். 1/6 போட்டுடலாம், 1/12 போட்டுடலாம், 1/24 போட்டுடலாம். 1/48 வேண்டாம். சோ நம்ம 30 வரைக்கும் தான் பார்க்க போறோம். ஜஸ்ட் 30 என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க தான் போட்டேன். ஸோ 1/24 வரைக்கும் நம்மளுக்கு 30 வரைக்கும் படிச்சா போதும், அதுவே எனஃப் தான். ஸோ 1/3ங்கிறது 33.33%, 1/6ங்கிறது 16.67%, 1/12ங்கிறது 8.33%, 1/24ங்கிறது 4.16% வரும். ஓகேவா? இது டவுட்ஸ் இருக்கா? 5 பார்க்கலாம். ஸோ 1/5 எவ்வளவு வரும்? 20%. ஓகே, 1/5னா 100ல பாதி இன்டு 100 போட்டீங்கன்னா என்ன வரும்? அடிச்சு கொடுத்தீங்கன்னா 20% வரும். ஓகேவா? சோ 1/5ங்கிறது 20%. இப்போ 1/10 எவ்வளவு வரும்? இதுல பாதி 10%. 1/20 எவ்வளவு வரும்? இதுல பாதி எவ்வளவு? 5%. 1/40 வேண்டாம். ஓகேவா? சோ 1/5 20%, 1/10 10%, 1/20 5%. சோ இதுல மேக்ஸிமம் நம்ம கவர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அடுத்து 1/7. 1/7 எவ்வளவு? 14.28%. ஓகே, இன்டு 100 அது 100/7 போட்டீங்கன்னா 14.28% உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் 1/14 இதுல பாதி 7.14%. ஓகேவா? அடுத்து 1/28 இதுல பாதி 3.57%. புரிஞ்சா? 1/7 14.28%, 1/14 7.14%, 1/28 3.57%. ஓகே, புரிஞ்சா? இது டவுட்ஸ் இருக்கா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் 1/11. 1/11 எவ்வளவு? 1/9. 1/9 எவ்வளவு? 11.11%. 1/18 எவ்வளவு? 5.55%. சோ 9 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரே மாதிரி நம்பர்ஸ் தான் வரும், மாறி மாறிலாம் வராது. 1/9 11.11%, 1/18 இதுல பாதி 5.55% வரும். ஓகேவா? புரிஞ்சா? ஓகே, நெக்ஸ்ட் 1/11. சோ ரொம்ப ஈஸி தான். 1/11 எவ்வளவு பாத்தீங்கன்னா அது 1/9 வந்து 11 தான். 1/11 9 வரும், 9.09%. அப்போ அது ஈஸியா மெமரைஸ் பண்ணிடலாம். ஓகேவா? 1/9 11 வரும், 1/11 9 வரும். ஓகேவா? 9.09%. 1/22 எவ்வளவு? 4.54%. அதாவது இதுல பாதி. ஓகேவா? சோ 9.09ல பாதி 4.54%. நெக்ஸ்ட் வந்து 1/15 பார்க்கலாம். சோ 1/15 எவ்வளவு? 6.66%. ஓகேவா? அப்போ 1/30 எவ்வளவா இருக்கும்? இதுல பாதி 3.33%. சோ புரிஞ்சா? 1/15 6.66%, 1/30 3.33%. சோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல டவுட்ஸ் இருந்திருக்காது. சோ நம்ம இதை தெரிஞ்சா போதும். 1/2 தெரிஞ்சா 1/4, 1/8, 1/16 எழுதிடலாம். 1/3 தெரிஞ்சா 1/6, 1/12, 1/24 எழுதிடலாம். 1/5 தெரிஞ்சா 1/10, 1/20 எழுதிடலாம். 1/9 தெரிஞ்சுன்னா 1/18 எழுதிடலாம். 1/11 தெரிஞ்சுன்னா 1/22 எழுதிடலாம். 1/15 தெரிஞ்சுன்னா 1/30 எழுதிடலாம். 1/7 தெரிஞ்சுன்னா 1/14, 1/28 எழுதிடலாம். சோ நீங்க அதுல இருந்து ஒன்னு மட்டும் படிச்சாலே, அது மட்டும் மெமரைஸ் பண்ணாலே போதும். ஈஸியா மிச்சதெல்லாம் அப்படியே போட்டலாம். ஓகேவா? சோ இதுக்கு டவுட்ஸ் இருக்கா? மிச்சதெல்லாமே நீங்க அப்படியே தான் மனப்பாடம் பண்ணணும். 1/16 1/17, 1/19, 27. சோ இதெல்லாம் அப்படியே தான் நம்ம மெமரைஸ் பண்ணி ஆகணும். ஓகேவா? இது ரொம்ப ஈஸி தான். ஃபர்ஸ்ட் 1/13 வந்து பாத்தீங்கன்னா 7.691% வரும்.
ஓகேவா. நெக்ஸ்ட் 1/15 வந்து 1/17 வந்து பாத்தீங்கன்னா 5.88%. 1/19 5.26%. இது எப்படி மெமரைஸ் பண்ணோம்னா இங்க 13 வருது இல்லையா, ஸோ 13 வந்து உங்களுக்கு 7 அதாவது நியர்பை, அதாவது 14 1 பிளஸ் பண்ணி இதுல பாதி எப்படி அவுட்ல வச்சுக்கோங்க. ஸோ 7.691% வரும். 17 5.88 வரும். 19 5.26% வரும். ஸோ 1/19 அப்படியே மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ 5.26 மெமரைஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப ஈஸி தான். நெக்ஸ்ட் வந்து 1/21. 1/21 எவ்வளவு வரும்? 4.76%. ஓகேவா. நெக்ஸ்ட் 1/23 4.34%. ஓகேவா. நெக்ஸ்ட் 1/25 எவ்வளவு வரும்னா 4%. நெக்ஸ்ட் 1/26 வந்து பாத்தீங்கன்னா 3.85%. 1/27 3.7%. ஓகேவா. நெக்ஸ்ட் 1/29 3.45%. ஸோ ரொம்ப ஈஸி தான். 1/21 4.76%. 1/23 4.34%. 1/25 4%. 1/26 3.85%. 1/27 3.7. 27 3.7. நீங்க 27 போடுறீங்க 37. ஸோ இது ஈஸியா மனப்பாடம் பண்ணிடலாம். ஸோ 1/29 3.45% வரும். ஓகேவா. இது மட்டும் தான் நீங்க மெமரைஸ் பண்ற மாதிரி இருக்கும். மற்ற எதுவுமே அவ்வளவு மெமரைஸ் பண்ண தேவையில்லை. ரொம்ப ஈஸி தான், கஷ்டம்லாம் கிடையாது. ஒன்ஸ் 2 to 3 டைம்ஸ் நீங்க ரீட் பண்ணாலே உங்களுக்கு ஈஸியா மெமரைஸ் ஆயிடும். ஓகேவா. ஸோ 1/30 வரைக்கும் இருக்கிற ஃபிராக்ஷன் டு பெர்சன்டேஜ் இருக்கிற நம்பர்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். ஓகேவா. நெக்ஸ்ட் 1/2 பார்த்தோம்ல, 1/3 பார்த்தப்ப 2/3 எவ்வளவு, 3/4 எவ்வளவு, 5/6 எவ்வளவு, 7/8 எவ்வளவு. ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ பார்க்கலாம். ஓகே, அதில் நமக்கு தெரியும் 1/3 எவ்வளவு, 33.33%. ஓகேவா. இப்ப 2/6 இது என்ன பண்ணணும், இன்டூ 2 பண்ணணும். ஓகேவா. ஸோ 2/3 இதோட இன்டூ 2 பண்ணிக்கிறணும். இன்டூ 2 பண்ணா என்ன வரும், 66.67% வரும். ஓகேவா. புரிஞ்சு. அப்ப 3/3 வந்து எவ்வளவு வரும், 100%. ஓகேவா. இதுக்கு முன்னாடி 1/2 எவ்வளவு வரும், 50%. அப்ப 2/2 எவ்வளவு வரும், 100%. அவ்வளவுதான். டினாமினேட்டரும் நியூமரேட்டரும் ஈக்குவல், அதாவது 100% வர வேண்டிக்கும் நம்ம வந்து போடணும். ஓகேவா. ஸோ 1/3 இவ்வளவு, 2/3 66.67%, 3/3 நத்திங் பட் 100% வரும். இதே 4 பார்க்கலாமா. 1/4 எவ்வளவு பார்த்தோம், 1/4 வந்து 20% பார்த்தோமா. சாரி, 1/4 25% பார்த்தோம். 1/4 25%. அப்ப 2/4 எவ்வளவு வரும், 2/4 எப்படி பண்ணுவீங்க, மேலையும் கீழே 2 அடிக்கலாமா. சோ 1 2, அப்ப இப்படி திருப்பி என்னது 1/2 தான் வருது. அப்ப என்ன வரும், 50% தான் வரும். ஓகேவா. நெக்ஸ்ட் 3/4 இதோட 25% வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்ப 75% வரும். ஓகேவா. நெக்ஸ்ட் 4/4 நத்திங் பட் 100%. சோ நீங்க இது வரைக்கும் தெரிஞ்சா போதும். சோ 1/4 25%, 2/4 நத்திங் பட் 1/2 50%, 3/4 75% ஒரு 25 ஆட் பண்ணும். இங்கே அதே மாதிரி 33, அதாவது இதோட இதே நம்பரை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி தான் ஒவ்வொன்றா நம்ம எழுதுவோம். அதே மாதிரி எல்லாத்துக்குமே வரும். 3/4 75%, 4/4 நத்திங் பட் 100% வரும். இதுல டவுட்ஸ் இருக்கா. நெக்ஸ்ட் 1/5 இருந்து 2/5 என்னது, 3/5, 4/5, 6/5, 5/5. ஸோ அது வரைக்கும் தான் பார்க்க போறோம். நெக்ஸ்ட் அதாவது டினாமினேட்டரும் நியூமரேட்டரும் ஈக்குவலா வர வேண்டிய நம்மளோட ஃபிராக்ஷன்ஸ் வேல்யூ, ஃபிராக்ஷன் டு பெர்சன்டேஜ் வேல்யூ நம்ம பார்க்கணும். ஓகேவா. நெக்ஸ்ட் 1/5 பார்க்கலாமா. சோ 1/5 வந்து எவ்வளவு பார்த்தோம், 20%. ஓகேவா. அப்ப 2/5 எவ்வளவு வரும், 2/5 வந்து பாத்தீங்கன்னா 40%. இதோட 20% வந்து ஆட் பண்ணணும். 3/5 வந்து எவ்வளவு வரும், 60%. 4/5 வந்து 80%. 5/5 வந்து 100%. இது ரொம்ப ஈஸி. அதாவது இங்க ஃபர்ஸ்ட் நம்ம 1/5க்கு என்ன போடுறோமோ அதோட ஆட் பண்ணிக்கிட்டே வரும். இப்ப இதோட 25% ஆட் பண்ணும். அதே மாதிரிதான் இதோட 20% ஆட் பண்ணணும்,
அடுத்து 2/5 ஓட 40%, அதோட 20% வர ஆன்சரோட நம்ம என்ன பண்ணணும், 20% ஆட் பண்ணி நம்ம போட்டுட்டே வரணும். அதாவது 100% வர நினைக்கும். ஓகேவா? இது வரைக்கும் புரிஞ்சா உங்களுக்கு இந்த ஃபிராக்ஷன்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் ஈஸியா கண்டுபிடிக்கலாம். 60% ஆஃப் 100 போட்டா 60 இப்ப எதுக்கு நான் சொல்லி தரேன்னா, இப்போ 60% ஆஃப் 200 போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது நீங்க என்ன பண்ணணும், நீங்க என்ன பண்ணுவீங்க, இதுக்கு போய் 60/100 போட்டு இது டிவைட் பண்ணி சோ இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணும்ல, அதுக்கு 60% நமக்கு தெரியணும். சோ 60% நமக்கு என்ன வரும், 3/5 into 200. சோ ஈஸியா என்ன பண்ணலாம், 5 ஆல கேன்சல் பண்ணேன்னா 4 5 20, அப்புறம் 3 4 120, அவ்வளவுதான் ஆன்சர். சோ 120% நம்மளுக்கு கிடைச்சிடும். அவ்வளவுதான். சோ இந்த மாதிரி இதுல போய் போட்டு அடிச்சுட்டு இந்த மாதிரி நம்ம இது கொண்டு வந்திருக்கோம். 60%னா 3/5 தெரியணும், 3/5%, 3/5னாலும் 60% தெரியணும். உங்களுக்கு ரெண்டுமே தெரிஞ்சிருக்கணும். சோ இந்த மாதிரி சிம்பிளிபிகேஷனுக்கு தான் எல்லாத்தையுமே நம்ம பண்றோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து 1/6. 1/6 எவ்வளவு வரும், 1/6 எவ்வளவு பார்த்தா 66.67% வருமா. அப்ப 2/6 எவ்வளவு வரும், சாரி 1/6 எவ்வளவு, 16.67% வருமா. அப்ப 2/6 நத்திங் பட் 2 ஆல் அடிச்சீங்கன்னா 1/3. 1/3 எவ்வளவு வரும், 33.3733% வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் 3/6 அடிச்சீங்கன்னா 1/2 கிடைக்கும். சோ 1/2 நத்திங் பட் 50%. ஓகேவா? நெக்ஸ்ட் 4/6 2 ஆல் அடிச்சீங்கன்னா 2/3. 2/3க்கு நம்ம என்ன படிச்சிருக்கோம், 66.67% படிச்சிருக்கோமா, அவ்வளவுதான். நெக்ஸ்ட் 5/6 எவ்வளவு வரும், இதோட 16.67 ஆட் பண்ணிக்கணும். அப்ப என்ன வரும், 83.33% கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் 6/6 நத்திங் பட் 100%. அவ்வளவுதான். ரொம்ப ஈஸியா இருக்கா, இது புரிஞ்சா, உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கா? நெக்ஸ்ட் 1/7 பார்ப்போம். சோ 1/7 நத்திங் பட் 14.28%. சோ எவ்வளவு வரும், 1/7 என்னது, 14.28%. ஓகேவா? அப்ப 2/7 என்ன வரும், 2/7 28.57%. அதாவது இதோட into 2 பண்ணிக்கோங்க, இல்லைன்னா 14.28% ஆட் பண்ணிக்கணும். at 3/7 இதோட என்ன பண்ணும், again 14.28% ஆட் பண்ணீங்கன்னா கிடைக்கும். சோ 42.85% வரும். 4/7 வந்து பாத்தீங்கன்னா 51.14% கிடைக்கும். இதோட என்ன பண்ணணும், 14 வந்து ஆட் பண்ணணும். சாரி 57.14% கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து 5/7 எவ்வளவு வரும்னா 71.42%. நெக்ஸ்ட் 6/7 85.71%. நெக்ஸ்ட் 7/7 எவ்வளவு வரும், 100%. ஓகேவா? ரொம்ப ஈஸி தான். இன்னொருங்க 28.57 இதோட 14.28 அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. 28.57 இதோட 14.28 ஆட் பண்ணீங்கன்னா 42.85%. இதோட என்ன பண்ணணும், திருப்பி அகைன் 14.28% ஆட் பண்ணி லாஸ்டா 100% வரைக்கும் நம்ம எழுதிக்கிட்டே வரணும். இதுல டவுட்ஸ் இருக்கா? ரொம்ப ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுன்னா அப்படியே வர நம்பரோட இந்த ஃபர்ஸ்ட் 1.7 வேல்யூஸ் அப்படியே ஆட் பண்ணி எழுதணும். ஓகேவா? நெக்ஸ்ட் 1/8 எவ்வளவு வரும், 12.5%. அப்ப அதோட வேல்யூட என்ன பண்ணணும், 12.5% ஆட் பண்ணிட்டே வரணும். இப்ப 2/8 நத்திங் பட் என்ன வரும், 1/4. 1/4 எவ்வளவு வரும், 1/4 வந்து பாத்தீங்கன்னா 25%. நெக்ஸ்ட் 3/8 எவ்வளவு வரும்னா இது 12.5 ஆட் பண்ணிக்கோங்க. அப்ப 37.5%. நெக்ஸ்ட் 4/8 நத்திங் பட் 1/2 நத்திங் பட் 50%. ஓகேவா? புரிஞ்சா? நெக்ஸ்ட் 5/8 50% 12.57 ஆட் பண்ணீங்கன்னா 62.5% கிடைக்கும். 6/8 வந்து பாத்தீங்கன்னா 3/4 நத்திங் பட் 75%. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 7/8 எவ்வளவு வரும், இதோட 12.5% ஆட் பண்ணீங்கன்னா 87.5% கிடைக்கும். அப்ப 8/8 எவ்வளவு வரும், 100%. அவ்வளவுதான். இதுல புரிஞ்சா உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கா? நெக்ஸ்ட் ரொம்ப ஈஸி 9 தான்.
ஒண்ணுமே இல்ல. இப்போ ஃபர்ஸ்ட் 1/9 என்ன வரும்? 11.11% வருமா? அப்ப 2/9 22.22%. 3/9 33.33% வரும். 44.44%. நெக்ஸ்ட் 5/9 55.55%. ஓகேவா? நெக்ஸ்ட் 6/9 என்ன வரும்? 66.66%. நெக்ஸ்ட் 7/9 77.77%. 8/9 88.88%. இதோட 11 ஆட் பண்ணி உங்களுக்கு என்ன வரும்? அதாவது இதோட 11 ஆட் பண்ணிக்கிட்டே வரும். ஸோ இது ரொம்ப ஈஸி. 9/9 என்ன வரும்? நத்திங் பட் 100%. ஸோ அவ்வளவுதான். ஸோ இவ்வளவுதான் உங்களுக்கு ஃபிராக்ஷன் டு பெர்சன்டேஜ். நீங்க பெர்சன்டேஜ் டு ஃபிராக்ஷன் கேட்டாலும் எழுத தெரியணும், பெர்சன்டேஜ் டு ஃபிராக்ஷன் கேட்டாலும் எழுத தெரியணும், ஃபிராக்ஷன் டு பெர்சன்டேஜ் கேட்டாலும் எழுத தெரியணும். ஓகேவா? ஸோ எப்படி கேட்டாலும் நீங்க என்ன பண்ணணும்? எழுத தெரியணும். உங்களுக்கு இதுல டவுட்ஸே இருக்கக்கூடாது. ஸோ ரொம்ப ஈஸி தான். ஃபர்ஸ்ட் இதெல்லாம் ரொம்ப ஈஸி. 1/8 தெரிஞ்சா அதோட 12.5 ஆட் பண்ணிக்கிட்டே வரும். அதே மாதிரி எல்லா நம்பர்ஸுக்குமே 22.2 ஓட 11.11 ஆட் பண்ணீங்கன்னா 33.33. அது திருப்பி அகைன் 11 ஆட் பண்ணீங்கன்னா 44.44. இதே மாதிரி தான் உங்களுக்கு ஃபைனல் வரைக்கும் வரும். ஓகேவா? இதெல்லாம் டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? 50% ஆஃப், ஓகேவா? ஸோ 50% ஆஃப் 150 கேட்டாங்கன்னா எப்படி போடுவீங்க? ஸோ 50% நார்மல் எப்படி பண்ணீங்க? 150 போட்டு 100 வெயிட் பண்ணி ஏகப்பட்ட வேலை பார்க்கணும். ஸோ இதை கேன்சல் பண்ணணும், திருப்பி டிவைட் பண்ணணும். ஸோ இது டேரக்டா நமக்கு 50% படிச்சிருக்கோம்ல. 50% என்னது? 1/2. ஆஃப்ல என்ன பண்ணும்? இன்ட்டு பண்ணும். ஸோ 150 அடிச்சு கொடுத்தீங்க என்ன வரும்? 7 2s are 14, ரிமைனிங் 1 இருக்கும். அப்ப என்ன வரும்? 5 2s are 10. ஸோ 75% தான் உங்களுக்கு ஆன்சரா கிடைக்கும். டவுட்ஸ் இருக்கா? நெக்ஸ்ட் இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ 33.33% ஆஃப் 300 வச்சுக்கோங்களேன். இது எப்படி போடுவீங்க? 33.33% எப்படி எழுதலாம்? 900 கூட வச்சுக்கோங்க. எப்படி போடலாம்? வந்து 1/3 போடுவோமா? சிலர் என்ன பண்ணுவோம்? இதுக்கு என்ன பண்ணுவீங்க? நார்மலா 33.33 டிவைடட் பை 100 இன்டூ 900 போட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணும்? இதை கேன்சல் பண்ணணும், திருப்பி அகைன் ஐயால் மட்டும் ஏகப்பட்ட வேலை. ஸோ குழப்பிடும். ஸோ 33.33%க்கு ஃபிராக்ஷன் வேல்யூ 1/3 இன்டூ 900. ஸோ போட்டீங்கன்னா வரும் 300. ஸோ அவ்வளோதான், சிம்பிள். ஃபைனல் ஆன்சர் என்ன கிடைக்கும்? உங்களுக்கு 300 கிடைக்கும். ஸோ இதுக்காக தான். ஸோ 300%. ஸோ 900ல 33.33% எவ்வளவு வேல்யூனா 300 தான் உங்களுக்கு ஆன்சரா கிடைக்கும். ஸோ புரிஞ்சா உங்களுக்கு? ஸோ இந்த இதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம எதுக்கு போறோம்? இந்த ஃபிராக்ஷன் டு பெர்சன்டேஜ் நம்பர்ஸ் வந்து நம்ம மெமரைஸ் பண்றதுக்காக உங்களுக்கு நான் எழுதி போட்டிருக்கேன். ஸோ 1 to 30 வரைக்கும் எழுதிக்கோங்க. அதே மாதிரி 1/1, 1/2, 1/3, 2/3னா என்னது, 3/4னா என்னது, 7/5னா, 7/8 இது எல்லாமே எழுதி போட்டீங்க. நீங்க மெமரைஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸி தான், கஷ்டமாலாம் இருக்காது. நான் எழுதும் போதே நீங்க மெமரைஸ் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோ ஈஸியா தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இதுல சம்ஸ் வந்து டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? இதே மாதிரிதான் சின்ன ஒர்க் அவுட் சம் நம்ம போகலாம். ஸோ சிம்பிளிபிகேஷனை வச்சு அதோட மர்ஜ் பண்ணி ஸோ பெர்சன்டேஜ் ஆட் பண்ற மாதிரி எப்படி நம்ம சிம்பிளிபிகேஷன் சம் போடலாம்னு சொல்லி நெக்ஸ்ட் நம்ம வீடியோஸ்ல பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா நான் போடுற வீடியோஸ்ல உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நம்ம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச்.